வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பைசா மாஸ்டர்ல இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்த சில நிலவரங்கள், அப்புறம் இந்த பம்ப் அண்ட் டம்ப் மாதிரியான சில விஷயங்கள்ல இப்போ சில கம்பெனி, ஒரு கம்பெனி பர்டிகுலராக என் கண்ணில் மாட்டியிருக்கு. அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா பிகினராக இருக்கவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, நிறைய ஸ்பிளிட்ஸு போனஸ்லாம் வந்ததுன்னா அதை நம்ம வந்து கான்ஷியஸாக கவனிப்போம். நம்மளுடைய கவனத்தை ஈர்த்து என்ன பண்ணுவாங்க, அவங்க நம்மகிட்ட இருந்து அந்த ஸ்டாக் நம்மகிட்ட இருந்து பணத்தை பிடிங்கிட்டு ஸ்டாக்கை நம்ம தலையில் கழுவி விட்டுருவாங்க ஹையஸ்ட் ப்ரைஸில். ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன் இல்லையா. ரைட். அப்படி இப்போ நம்ம பார்க்க போகிற கம்பெனி என்னன்னு நினச்சிங்கன்னா, இந்த டேவ் லேப்டெக் வெஞ்சர்ஸ். இந்த கம்பெனி வந்து போன 2023 லிஸ்ட் ஆகி ஒரு தடவை பம்ப் அண்ட் டம்பில் ஆச்சா எதில் ஆச்சுன்னு நமக்கு தெரியல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 128 ரூபா வரைக்கும் ஹை போச்சு. அப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த ரேஞ்சுக்கு வாங்க வச்சு அகெயின் வந்து திருப்பி விலை குறையும் போது அவங்க கிட்டேருந்து இவங்க திருப்பி வாங்கிட்டாங்களான்னு தெரியல. மோரோவர் அது அப்படியே படிப்படியாக கீழே குறைஞ்சிருக்கு. இது பார்த்தா பம்ப் அண்ட் டம்ப் மாதிரி தெரியலையே அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். பட் ஸ்டில் இப்போ ரெண்டாவது அட்டம்ப்டாக அடிக்கிறாங்க. 124 ரூபாய் இருக்கக்கூடிய இந்த ஷேர் ப்ரைஸ் இப்போ கவனிங்க, லாஸ்ட்டாக இன்னைக்கு காலையில் ரெண்டு டிரான்சாக்ஷன் தான் நடந்திருக்கும் கிட்டத்தட்ட. அதாவது ஒரு 119 ரூபாய்க்கு ஒரு டிரான்சாக்ஷன், அது 124 ரூபாய்க்கு ஒரு 2 டிரான்சாக்ஷன். இந்த ரேஞ்ச் தான் நடந்திருக்கும். பட் ஸ்டில் இது மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னாக்கா 2 அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதாவது மே 15ஆம் தேதிக்கு உண்டான 2 அனௌன்ஸ்மெண்ட்டு. ஒன்று பார்த்தீங்கன்னா போனஸ் ஷேர்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஒரு ஷேர் வச்சுருக்கவங்களுக்கு 2 ஷேருங்கிற மாதிரி ஏதோ கன்வெர்ட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸ்பிளிட் ஆக போகுது. 10 ரூபா ஃபேஸ் வேல்யூவில் இருந்தீங்கன்னா அது இன்னும் ஆகும் 5 ரூபா ஃபேஸ். அது மாதிரி ஸ்பிளிட்டும் நடக்குது. போனஸ் பார்த்தீங்கன்னா 1:1. இப்போ எத்தனை ஷேர் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அது அப்படியே வந்து டபுள் ஆக போகுது, 1:1. அப்போ இதெல்லாம் எதுக்காக கொடுக்குறாங்க? இந்த கம்பெனியோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 124 ரூபாய். இது எதுக்கு இத்தனை போனஸ், இத்தனை ஸ்பிளிட் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. கிட்டத்தட்ட 1,30,30,000 ரூபாய் விற்கிற எம்ஆர்எஃப்க்கு கூட வந்து ஸ்பிளிட் பண்ணணும், போனஸ் கொடுக்கணும்னு தோணலை. ஆனால் இவனுங்கெல்லாம் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. பட் பி கேர்ஃபுல் ஆன் இட்னு நான் சொல்ல வரேன். ரைட். இதோட வால்யூம் பாருங்கள். இப்போது 7,000 குவான்டிட்டி வந்து செல் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது. ஆனால் அதே மாதிரி பை பண்ணுறதுக்கு பார்த்தா 1,000, 2,000, 6,000, இது 9,000 குவான்டிட்டி வந்து பைக்கு தயாராக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஆப்ரேட்டர் கையில் மாட்டியிருக்கோம் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரணும். அதனால கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்ல வந்தது. எனிவே, ஏற்கனவே கூட நான் உங்களுக்கு லாஸ்ட் மந்த்தோ என்னமோ நினைக்கிறேன், 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஆல்கா இந்தியா, ஆப்டஸ் ஃபார்மா அதெல்லாம் சொன்னால் அந்த வரிசையில் இப்போ உங்களுக்கு அடுத்த கம்பெனி பேர் நான் சொல்லியிருக்கேன். பி கேர்ஃபுல்னுட்டு. இப்போ மார்க்கெட் கவனிச்சிங்கன்னா லாஸ்ட் 2-3 டேஸாகவே ஒன்றும் பெரிய இது இல்லை. ஒரு 100 பாயிண்ட் ஏறுது, 200 பாயிண்ட் ஏறுது, அப்போ திருப்பி 100 பாயிண்ட் இறங்குது, இல்லை சைட்வே எடுத்து நிற்கிது. இது மாதிரி தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்னும் ஒரு மாதத்துக்கு 1.5 மாதத்துக்கு பெருசாக ஒன்றும் டெவலப்மெண்ட்ஸ்லாம் இருக்காது அப்படின்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் லாஸ்ட் 5 இயர்ஸ் சார்ட் உங்களுக்கு வைக்கிறேன். இந்த சார்ட்டில் இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதுதான் வந்து 50 டேஸ்க்கான மூவிங் ஆவரேஜ் ப்ரைஸ். இந்த மூவிங் ஆவரேஜ் ப்ரைஸை வந்து அடிக்கடி தொடாது. நல்லா கவனிங்க, அடிக்கடி தொடாது. இப்படி மார்க்கெட் போயிட்டுருக்கும். பட் இப்போ நான் ஏன் அடிக்கடி வந்து உங்களுக்குலாம் என்ன சொல்கிறேன், மார்க்கெட் இப்போ நல்ல டைம், இதெல்லாம் கன்சிடரேஷன் டைம்னு ஏன் சொல்கிறேன்னா, இந்த 50 டேஸ்க்கான மூவிங் ஆவரேஜ் ப்ரைஸ்க்கு கீழே வந்து மார்க்கெட் மூவ் ஆகி போயிட்டுருக்கு. 200 டேஸில் வந்து ரொம்ப ரேராக வரும். அது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா வெரி ஒஸ்ட் பொசிஷன் வரும். பட் அவ்வளோ மோசம் இல்லை. ஸ்டில் இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50 டேஸ்க்கான மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இருக்குங்கிறது. நியர் இருந்தாலே வாங்கலாம், கீழே இருந்தால் தாராளமாக வாங்கலாங்கிறது தான். ஸோ இப்போ நிஃப்டி வந்து கம்ஃபர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குதுங்கிறது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இதை காட்டுறேன், பார்த்துட்டீங்க. ரைட். இன்னைக்கு மார்க்கெட்டில் தங்கம் வந்து ஒரு அவுன்ஸ் $4,720 வித்துட்ருக்கு. டாலரில் சொல்லணும்னா $4,721. இன்னைக்கு யூஎஸ்டி வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா, டாலர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 94.44 இருக்குது. இன்னைக்கு நம்ம 22 கேரட் கோல்டு எடுத்து பார்த்தீங்கன்னா 14,150 ரூபா. ஒன்றும் பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை லாஸ்ட் 2 டேஸில். ஆனால் உங்களுக்கு சில்வர் பார்த்தீங்கன்னாக்கா 5 ரூபா கூடி இருக்கு. 275, அதாவது 265 to 275 வந்தது. சரி, அங்கேயே இருக்குமான்னு பார்த்தா 275லேருந்து 280க்கு மூவ் ஆயிருக்கு. ஓகே, இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மீன் டைம் இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, லார்ஜ் கேப்பில் கவனம் செலுத்துறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா, மிட் கேப்பில் அதிகமாக கவனம் செலுத்துகிறாங்க. மிட் கேப் மாதிரியான விஷயங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடர்ந்து பம்ப் இன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா லார்ஜ் கேப்புடைய க்ரோத் வந்து கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இருக்கும். பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மிட் கேப்பில் அதிகமான அமௌண்ட்டை வந்து பம்ப் பண்ணுறாங்கங்கிறது கவனிக்கிறோம். அதே நேரத்தில் இந்த வருஷம் ஏற்றுமதி செஞ்சிருக்கோம் இல்லையா, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 863 பில்லியன். 863 பில்லியன் அப்படிங்கிறது மேபி டாலர் வைஸ் பார்த்தா ஓகே. ஆனால் நம்ம இது வரைக்கும் ஏற்றுமதி செய்கிறதுலேயே வந்து ஒரு ஹையஸ்ட் வால்யூமை நம்ம வந்து டச் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஹை அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கும் ட்ரம்ப் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து வரக்கூடிய சில பொருட்கள் மீதும் சரி, மற்ற உலக நாடுகள் மீது வரக்கூடிய பொருட்கள் மீதும் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கு தானே தனித்தனியாக டேக்ஸ் போடக்கூடாது, காமனாக போடலாம்ல அப்படின்னு சொல்லி எல்லா நாடு மேலேயும் 10% டேக்ஸ் போட்டிருக்கிறது உண்மை.
அதாவது நம்ம இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அவங்க இம்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு டேக்ஸ். அது இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு விஷயம் இருக்குது. 100% பேட்டன்டட் மெடிசின் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா அங்கே வந்து 100% டியூட்டி கட்டணும் அவங்க நாட்டில். மீன் டைம் இந்த அலுமினியம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் கூட ஹெவி டேக்ஸ் இருக்குது. அதனால தான் மார்க்கெட்டில் சில டவுட் இருக்குது. இந்த நிறுவனங்களுக்கு வந்து ப்ராஃபிட் மார்ஜின் அஃபெக்ட் ஆகுமோன்னு. அதெல்லாம் ஆகாது. அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் செட் பண்ணிவிடுவாங்க. பயப்பட வேண்டாம். நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுறத கண்டினியூஸாக கன்சிடர் பண்ணுங்கள். அது வேறு எதுவும் நீங்கள் யோசிக்கலாம் தேவையே இல்லைங்க. இன்றைக்கி டாப் கெய்னர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸு, அப்போலோ ஹாஸ்பிட்டல், பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸு, டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதானி போர்ட்ஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்னைக்கு சொல்கிறேன் கொஞ்சம் கெய்னராக இருக்காங்க. இன்னைக்கு டாப் லூசர்ஸ்ன்னு பார்த்தோம்னா நமக்கு யாரெல்லாம் வராங்க பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ், கோல் இந்தியா. ஏன்னா கோல் இந்தியாலாம் தேவையான அளவுக்கு உண்மையிலே சொல்கிறேன் தொடர்ந்து வளர்ந்தது. அதனால் அதெல்லாம் ஒரு பெரிய நெகட்டிவாக பார்க்க தேவையில்லை. இந்த மீன் டைம் HDFC பேங்க்கும் தொடர்ந்து நெகட்டிவ் நோக்கி நகருது. ஏன்னா லாஸ்ட் 3-4 டேஸ் அது வளர்ந்தது ஒரு காரணம். அடுத்தது அல்ட்ரா சிமெண்ட்ஸு சொல்லவே தேவையில்லை. அது இந்த க்ரூட் ஆயில் பிரச்சனைகள் முடிகிற வரைக்கும் அது அப்படி தான் இருக்கும். பஜாஜ் ஃபைனான்ஸ் அண்ட் முத்தூட் ஃபைனான்ஸ் எல்லாமே கூட உங்களுக்கு கீழ் நோக்கி வரதை நீங்கள் கவனிக்கிறீங்க. ரைட். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸு. ஸோ ஃபர்தராக வந்து நிறைய பேர் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை இன்றைக்கி இண்டக்ஷன் இருக்குது. யாரெல்லாம் இந்த வாரம் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணீங்களோ அவங்க எல்லாரும் இன்றைக்கி இண்டக்ஷனில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு எல்லாருக்கும் லிங்க் வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஃபர்தராக நான் இன்றைக்கி ஜாயின் பண்ணால் இன்றைக்கி இண்டக்ஷன் அட்டன் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக இண்டக்ஷன் அட்டன் பண்ணலாம். இண்டக்ஷனில் நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். உங்களுக்கான சேலஞ்சஸ் கொடுப்போம். ஃபண்டமெண்டல்ஸ்லாம் அனலைஸ் பண்ணுவோம். அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இமீடியட்டாக கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கான வேலையை பாருங்கள். ஓகே ரைட். நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதோட என்ன பண்ணலாம், எஸ் இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க. அவங்க லைஃப்பில் பெட்டராக வருவாங்க. எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சந்திப்போம். நன்றி, வணக்கம்.